நான் உங்கள் ஜெயலலிதா பேசுகிறேன். அஸ்விமேதியாகும். பார்த்தால் அந்த சீதா லட்சுமியாகப்பட்டவள் தன்னை நன்றாகவே அலங்கரித்துக் கொண்டு பனைவேடிக்கை போக வேண்டுமே என்று காத்திருக்கின்றார். லட்சுமண பெருமாள் தேரை அலங்கரித்து சீதாவின் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த சீதா தேவியாகப்பட்டவள் பனைவேடிக்கை பார்க்க வேண்டுமே என்று நினைத்த சீதா தேருக்குள் வந்து அமரப் போகின்றார். சீதா லட்சுமி தேர் ஏறக்கூடிய நேரம் அந்த அயோத்தி நகரிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி 8 பேர்களும் சீதாவோடு தேர் ஏறிவிட்டார்கள். அப்படி அந்த தேரானது வரக்கூடிய நேரம் சீதாவிற்கு பலவிதமான அபசகனங்கள் கண்ணுக்கு தெரிகின்றது. பார்த்தால் சீதா, லட்சுமணா, தேரை திருப்பு, நான் அயோத்திக்கு செல்ல வேண்டும், என்னுடைய சுவாமியை பார்க்க வேண்டும். எனக்குத்தான் ஆபத்தா இல்லை என்னுடைய சுவாமிக்குத்தான் ஆபத்தா தெரியவில்லையே லட்சுமணா, தேரை திருப்பு என்றான். பார்த்தான் லட்சுமணன், அன்பினி அபசகனங்களை பார்த்தால் யாரும் அடுத்த இடம் போகவே முடியாது. நான் இந்த அபசகனங்களை எல்லாம் பார்க்கக்கூடாது, வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு சீதாவை அழைத்துக் கொண்டு வரக்கூடிய நேரம் தேரின் அச்சாணி முடிய ஆரம்பித்தது. பார்த்தாள் சீதா, ஒரு நாளும் ஒழியாத தேரின் அச்சாணி ஒழிகின்றதே லட்சுமணா, தேரை திருப்பு என்றார். உடனே லட்சுமணன் என்ன சொல்கிறார், அண்ணி, தேர் அச்சாணி ஏன் முடிந்தது தெரியுமா? அதாவது யாராக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த இடம் சென்றாலும் சரி, முதலாக வணங்க வேண்டியது யார் என்று தெரியுமா? மூலப்பொருள் முதற் பொருள் கணபதி. நான் பிள்ளையாரை மறந்துவிட்டேன், ஆதலால் தேர் அச்சாணி ஒடிந்து விட்டது என்று கணபதியை வணங்கிவிட்டு தேரினை அச்சாணியை பூட்டினார். நாளை உங்களிடம் சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஜெயலலிதா.